தேவா அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை மதுமதியோட அப்பா வந்து கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திடுறாங்க. இதுல கடுப்பான அந்த ஆஃபீஸர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட நின்று வந்து சிகரெட் பத்த வச்சுட்டு இருக்கா. இதை பார்த்து பண்ணி வந்து பெட்ரோல் பங்க் கிட்ட சிகரெட் பத்த வைப்பியா அப்படின்னு வந்து ஒரு நியூசன்ஸ் ஆக்கிடுறான். இந்த தேவா வேற போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால இது ஒரு பெரிய நியூஸாவே பரப்பி அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு அவமானம் மாதிரி நடந்துருது. மதுமதியோட ப்ரொஃபஸர் அவளை கேட்குறாங்க, உனக்கு இப்போ என்ன ஆச்சு? இந்த செமஸ்டர்ல நீ ஜஸ்ட் பாஸ் மட்டும்தான் ஆயிருக்க. இது வரைக்கும் கோல்டு மெடல் வாங்கினதுல பெருசில்ல, இந்த செமஸ்டர்ல நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்குறதா முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதுமதி நினைச்சு பார்க்குறா, அவன் அம்மாவுடைய கடைசி ஆசையை அவன் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான். அவன் நினைக்கிறா பன்னியோட காதல்ல மயங்கி அவனுடைய அன்புக்கு அடிமையானதுனாலதான் அவளால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறா. அதே கடுப்புல வீட்டுக்கு வந்துட்டு பன்னி கிட்ட கத்துற, நீ எனக்கு வேணா, எனக்கு தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துரு, ஒன்னு இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. இந்த வார்த்தைகளால உடஞ்சு போன பன்னி வந்து நானே இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு போயிடுறான். பன்னி அவன் வாங்கின 2 லட்சத்துக்காக நிறைய பைக் ஸ்டென்ட்ஸ்லாம் பண்ணி நிறைய அடிலாம் படுது. மதுமதி அவன் நினைச்ச மாதிரியே நல்லா படிச்சு வந்து கோல்டு மெடலும் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் மூலியமா தான் தெரிய வருது பன்னி அவன் ஃபீஸை கட்டுறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ பைக் ஸ்டென்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. இப்போ பன்னி எங்க இருக்கா அப்படின்னு வந்து அவன் ஃப்ரெண்டை வந்து தட்டி கேட்குறா. அப்பதான் தெரிய வருது பன்னி வந்து ஃபிளாட்டுக்கு போற அப்படின்னு சொன்னா, நீயும் அங்க போய் பாரு அப்படின்னு மதுமதி கிட்ட சொல்றாங்க. உடனே மதுமதி ஃபிளாட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க ஜஸ்ட் பேப்பர் மட்டும்தான் இருக்கு. பன்னி அதுல எழுதியிருக்கான், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுமதி, எவ்வளவு பிடிக்கும்னா நீ கேட்குற டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பரையும் அங்க பக்கத்துல வச்சுட்டு போயிருக்கா. இதுல மனசே உடஞ்சு போயிருது மதுமதிக்கு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் தான் பண்ணி போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயிட்டு இருக்கா மதுமதி. ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில மதுமதியுடைய அப்பா மேல இருந்த கடுப்புல அந்த தேவா அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் மதுமதியை பிளான் பண்ணி ரைடல் கேஸ்ல வந்து சிக்க வச்சிடுறாங்க. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்கா மதுமதி.